நம்ம வீட்டில் முதல்லலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதெல்லாம் மோட்டர் போடுவாங்க. மோட்டர் தண்ணி ஏறும். தண்ணி ஏறலைன்னா என்ன பண்ணுவாங்க? ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவாங்க? கீழே இறங்கி வந்து அந்த மோட்டர் இருக்கிற ரூமை திறந்து மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கார்க்கை திறப்பாங்களா? திறந்து என்ன பண்ணுவாங்க? தண்ணி ஊற்றுவாங்களா? ஊற்றி ப்ரெஷர் பண்ணுவாங்க, மூடுவாங்க, மூடிட்டு ஆன் பண்ண சொல்லுவாங்க. சரியா? ஆன் ஆயிடுச்சு. தண்ணி உள்ளே போய் ஏர்லாக் ரிலீஸ் பண்ணி தண்ணி ஆன் ஆயிடுச்சு. குப்பு குப்புன்னு தண்ணி வெளியில் வருமா? எந்த தண்ணி வெளியில் வரும்? எந்த தண்ணி முதல்ல வெளியில் வரும்? நம்ம சொம்புல போட்டோம்ல அந்த தண்ணி வருமா? அப்புறமா அந்த தண்ணி எதை கொண்டு வரும்? உள்ள இருக்கிற ஊத்த கொண்டு வரோம்ல. அந்த மாதிரி ஸ்டக்கா இருக்கக்கூடிய ஒரு என்ஜினுக்கு நீங்க போடுற ஒரு சொம்பு தண்ணீர் தான் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய வேலை. அது போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன செய்யணும்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை அது வெளியில் கொண்டு வர வேண்டும். அதுதான் கல்வியின் வேலை. கொடுக்கறதையே கொட்டிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்ஜின் வேலை செய்யலன்னு அர்த்தம். செய்ய வேண்டிய வேலையை செய்யலன்னு அர்த்தம். உங்கள் குழந்தை இங்க அந்த நோய் இருக்கான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா எல்லா பள்ளிக்கூடத்துலயும் இருக்கும். என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு எத்தனை பேரண்ட்ஸ் விரும்புறீங்க? இருக்கா? ஃபர்ஸ்ட் வரணும் என் பிள்ளை. அப்ப செகண்ட் யார் வர்றது? எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலாமா? சிலது மானு காட்டில் ஓடும், சிலது மீன் கடல்ல நீந்தும். உங்க குழந்தை மானா மீனா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க உங்களுடைய குழந்தை இந்த மார்க் வாங்கணும் இந்த மார்க் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். என்னன்னே தெரியலையே, ஃபர்ஸ்ட் வந்துடணும். அப்புறம் நீங்க ஏதோ பிரைஸ் கொடுக்க போறாங்களாமா. நான் பேசி முடிச்ச உடனே என்னை வச்சு கொடுப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த வருஷத்திலிருந்து இன்னொரு ஒரு 10 பேர் லிஸ்ட் தயார் பண்ணுங்க மேடம். யார் தெரியுமா? இது உருப்படாது, இது சுமாராக தான் படிக்குது, இது ஃபெயிலாக போயிடும்னு நினச்சிட்டு இருக்கிற குழந்தை ஜெயிக்குதில்ல, அந்த குழந்தைய பாராட்டுங்க. பாருங்க, அந்த குழந்தை தான் நீங்க எத்தனை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாலும் அத்தனை குழந்தைகளையும் நிர்வகிக்க போகின்ற மிகப்பெரிய ஆற்றலுடன் அந்த குழந்தை வரும். ஏன் தெரியுமா? எந்த இடத்துலயும் அந்த குழந்தை ஸ்டக்கா இருக்கு. அந்த குழந்தை ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய உதவி இந்த பள்ளிக்கூடம் என்ன செய்து விட முடியும்? தயவு செஞ்சு என் கையில இருந்து ஒரு பரிசை மட்டும் கொடுத்துறாதீங்க. 100 நாள் அட்டெண்டன்ஸ், 100% அட்டெண்டன்ஸ். இல்ல, ஒரு டீச்சராகவே நான் சொல்றேன், எனக்கு ஒரு விஷயம் புரியறதே இல்லைங்க. 100 நாளா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நம்ம பிள்ளை என்ன சாதிக்க போகுது? 100 நாள் வந்து நிக்கணுமா இங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு 95 நாள் வரட்டும், ஒரு 5 நாள் லீவ் எடுத்துக்கிட்டோம். ஒரு காது குத்துக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு சாவுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு திருவிழாவுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்கு கூட்டிட்டு போங்க. வீட்டில் ஏதாவது பூஜை புனஸ்காரம் இருந்தால் உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு அந்த சடங்குகளை சொல்லித்தாங்க. அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வெந்நீர் வச்சு தரத்துக்கு சொல்லி கொடுங்க. இது எல்லாம் தானே அந்த 100 நாள் வேலை.